सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञयोर्ज्ञानं यत्तज्ज्ञानं मतं मम। क्षेत्रक्षेत्रज्ञयोः ज्ञानं यत् तज्ज्ञानं तदेव ज्ञाனம் इति मम மதம். ஈஸ்வரனுடைய சுரூபத்தை பேசுறாருன்னு பார்த்தோம். க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜன், இந்த ரெண்டுத்தை பத்திய விசாரமாக ஆரம்பிச்சது. க்ஷேத்திரஜன் க்ஷேத்திரம் என்னன்றத முதல் ஸ்லோகத்துல சொன்னார். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இதி அபிதீயதே ஏதத்யஹ வேத்தி தம் க்ஷேத்ரஜ்ஞஹ இதி. அப்போ இந்த அளவுக்கு தான் க்ஷேத்திரஜ்ஞ ஞானமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டார் பாஷ்யக்காரர். கேட்டுட்டு அதுக்கு இந்த ஸ்லோகத்தை பகவான் பதிலா சொல்றாருன்னு ஆரம்பிச்சார். இது வரைக்கும் பார்த்தோம். க்ஷேத்திரஜன் மாமபி க்ஷேத்திரஜம் வித்தி, ஈஸ்வரனாகிய நானே சர்வ க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்திரஜனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இங்க ஒரு கேள்விய பாஷ்யக்காரர் எழுப்புறார். நனு சர்வக்ஷேத்ரேஷு ஏகஹ ஏவ ஈஸ்வரஹ ந அன்யஹ தத்வதிரிக்தஹ போக்தா வித்யதே சேத் ததஹ ஈஸ்வரஸ்ய சம்சாரித்வம் பிராப்தம். ஈஸ்வர வத்திரேகேன வா சம்சாரிணஹ அன்யஸ்ய அபாவாத் சம்சார அபாவ பிரசங்கஹ தச்ச உபயம் அனிஷ்டம் பந்தமோக்ஷ தத்ஹேது சாஸ்திர ஆனர்த்தக்ய பிரசங்காத் பிரத்யக்ஷாதி பிரமாண விரோதாச்ச. சர்வக்ஷேத்ரேஷு எல்லா க்ஷேத்திரங்களிலும் ஏகஹா ஏவ ஈஸ்வரஹா ந அன்யஹா, எல்லா க்ஷேத்திரத்திலும் இருக்கிறது ஒரே ஈஸ்வரன் தான் அப்படின்னு நீங்க சொல்றதுதான் தாத்பரியம்னா, இங்க ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஈஸ்வரனுக்கு அந்நியமாக வேற போக்தான்ற ஜீவன் இல்லைன்னு ஆயிடுது. ந அந்யஹா தத் வதிரிக்தஹா போக்தா வித்யதே. ஈஸ்வரனுக்கு அந்நியமாக வேற ஒரு வஸ்துவும் இல்லை அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா, இந்த போக்தான்னு ஒருத்தன் இருக்கானே ஜீவாத்மா, கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தோட இருந்துட்டு இருக்கானே, அப்படி ஒருத்தன் தனியா இல்லைங்கிற போது ஈஸ்வரன் தான் அந்த ஜீவாத்மான்னு ஆயிடுறது. சர்வக்ஷேத்ரேஷு ஏகஹா ஏவ ஈஸ்வரஹா ந அந்யஹா தத் வதிரிக்தஹா போக்தா வித்யதே. ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்டு வேற போக்தா ஒத்துணுமே இல்லைங்கிற பட்சத்துல வித்யதே சேத் அப்படின்னா என்ன ஆயிடுறது? ஈஸ்வரஸ்ய சம்சாரித்துவம் பிராப்தம். அப்போ இந்த சம்சாரி யாருன்னா ஈஸ்வரன் தான். சுகதுக்கத்தை அனுபவிக்கிறவன் ஈஸ்வரன் தானே ஆறுது. அப்ப ஈஸ்வரன் தான் பாபத்தை பண்றான், ஈஸ்வரன் தான் புண்ணியம் பண்றான், ஈஸ்வரன் தான் சுகத்தை அனுபவிக்கிறான், ஈஸ்வரன் தான் துக்கத்தை அனுபவிக்கிறான். அப்ப ஈஸ்வரனே ஒரு பெரிய சன்னியாசி, பெரிய சம்சாரி. ஈஸ்வரனுக்கு அப்போ இந்த யாருக்கு குரோதம் வருது, யாருக்கு ஆசை வருது, யாரு தப்ப பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஈஸ்வரன் தான் நீ சொல்லி ஆனோம். அது உனக்கு இஷ்டம் இல்லை. அது உன்னுடைய சித்தாந்தப்படி நீ ஈஸ்வரனை எப்படி நீ சம்சாரின்னு சொல்லுவேங்கிற கேள்வி வர்றது. ஈஸ்வரஸ்ய சம்சாரித்துவம் பிராப்தம். சரி, இல்லைன்னா என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஈஸ்வர வத்திரேகேனவா சம்சாரிணஹா அந்யஸ்ய அபாவாத் சம்சார அபாவ பிரசங்கா. இல்லைன்னா சம்சாரம்னே ஒண்ணு இல்லை. ஏன்னா ஈஸ்வரனுக்கு சம்சாரம் கிடையாது, ஈஸ்வரன் ஒருத்தன் தான் இருக்கான்
அப்படின்னு நீ சொன்னேன்னா அப்ப சம்சாரம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு ஆயிடுறது. சம்சாரம்னே ஒண்ணு இல்ல, ஈஸ்வரன் தான். அப்போ சம்சார அபாவ பிரசங்கா, அதுவும் உனக்கு உன்னோட சித்தாந்தப்படி, உன்னோடன்றது இங்க வேதாந்தியை பார்த்து சொல்றான். வேதாந்தி இல்லாதவனோ இல்ல மத்த இன்னைக்குமே விசிஷ்டாத்வைதி முதலானவெல்லாம் இந்த கேள்வி கேட்கறா என்னன்னா, ஈஸ்வரன் சர்வவியாபின்னு நீ சொல்லி ஜீவன் தவிர, ஈஸ்வரனை தவிர வேற ஜீவாத்மா இல்லைங்கிற பட்சத்துல அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஈஸ்வரனோட பிரச்சனை தானே? இல்லைன்னா சம்சாரித்துவம்னே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடு. என்ன சம்சாரித்துவம் இல்லைங்கிறதும் உன்னால நீ சம்சாரித்துவம் இல்லைன்னா மோட்சம் இருக்குன்னு எப்படி சொல்லுவ? அப்போ உன் சித்தாந்த விரோதம் இங்க வந்துடுறது. அதனால சம்சார அபாவ பிரசங்கா தச்ச உபயம் அனிஷ்டம், இது ரெண்டுமே உனக்கு ஏற்புடையதான விஷயங்கள் இல்லை. ஈஸ்வரன் சம்சாரிங்கிறதும் நீ ஒத்துக்க மாட்ட, சம்சாரம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்றதையும் ஒத்துக்க மாட்ட. இதை தவிர மூணாவதா வேற பட்சமே கிடையாது. ஏன்னா ஈஸ்வரன் தான் சர்வவியாபி, அவன் ஒருத்தன் இருக்கான், வேற ஜீவாத்மா இப்போ எங்களோட துவைத்தத்திலேயோ விசிஷ்டாத்வைத்தத்திலேயோ சாங்கியத்திலேயோ ஜீவன் தனி ஈஸ்வரன் தனி. இப்ப நாங்க ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றோம், ஜீவாத்மா இந்த கஷ்டத்தெல்லாம் படுது, ஜீவாத்மா சுகதுக்க அனுபவம் ஏற்படுத்திக்கிறது, அதுக்கு அதனுடைய கர்மா காரணமாக இருக்கு. ஈஸ்வரன் வேற எங்கேயோ உட்கார்ந்து இருக்கான், கைலாசத்துல இருக்கான், வைகுண்டத்துல இருக்கான். அப்போ எனக்கு இந்த சித்தாந்தத்துல பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஈஸ்வரனும் சத்தியம், ஜெகத்தும் சத்தியம், ஜீவாத்மாவும் சத்தியம். ஜீவாத்மாக்கள் சுகதுக்க அனுபவத்தை ஏற்படுத்தின்னு இருக்கு, ஈஸ்வரனுக்கு சுகதுக்க அனுபவம் எல்லாம் கிடையாது. அவன் சர்வதந்திர சுதந்திரன், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கிற பொழுது மோட்சம்னா அங்க அவர் கூட இருக்கிறது தான் மோட்சம். இது எங்களோட சித்தாந்தம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் சம்சாரித்துவமும் இருக்குன்னு சொல்றேன், ஈஸ்வரன் அசம்சாரின்னு சொல்ற, ஈஸ்வரன் தான் சர்வவியாபின்னு சொல்றேங்கிற பொழுது இது ரெண்டுமே உனக்கு பிரச்சனையாச்சு. உபயம் அனிஷ்டம் பந்த மோக்ஷ தத் ஹேது சாஸ்திர அனர்த்தக்கியம். நீ சம்சாரித்துவமே இல்லைன்னா இந்த சாஸ்திரம் எதுக்குங்கிற கேள்வி வந்துடும். சம்சாரித்துவமே இல்லாத போது மோட்சம்னு ஒண்ணு இல்லை. அப்போ இந்த மோட்ச சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ருதி பிரமாணம் இருக்குங்கிறதுலயும் பிரச்சனை. ஏன்னா சம்சாரித்துவம் இருந்தா தானே பந்த மோட்சம். அப்போ பந்த மோட்சஹேத்துவாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் ஆனர்த்திக்கியம் ஆயிடுறது. சாஸ்திரானர்த்திக்க பிரசங்காது பிரத்யக்ஷாதி பிரமாண விரோதாச்ச அப்படின்னு சொல்ற. பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன சொல்றது, சம்சாரித்துவம் இருக்குன்னு காமிக்கிறது. அததான் அடுத்த லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றார். என்ன பிரத்யக்ஷாதி பிரமாண விரோதம்? பிரத்யக்ஷேன தாவது சுகதுக்க தத் ஹேது லட்சணா சம்சாரா உபலபியதே. என்ன நீ சொல்ற இந்த சம்சாரமானது இருக்கே, எனக்கு தெரியறது. என்ன தெரியறது? சுகதுக்க ஹேத்து லட்சணமாக சம்சாரித்துவம். இந்த சம்சாரம்னா என்னங்கிறதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். சுகதுக்க தத் ஹேத்து லட்சணா சம்சாரா. சுகதுக்கமாக இருக்கிறதும் சம்சாரம், சுகதுக்கத்துக்கு ஹேத்துவாக இருக்கிறது என்ன? கர்மா. அதனால இந்த புண்ணிய பாபாதி கர்மத்தினால பல ஜென்மாக்கள் ஏற்பட்டு ஒரு ஜென்மால இருந்து இன்னொரு ஜென்மா புண்ணிய பாப வசத்தினால ஒரு ஜீவன் எடுத்துக்கிறதுங்கிறது தான் சம்சாரித்துவம். அலக்கழிக்கப்படுறது அப்படிங்கிற பொழுதுதான் அது சம்சாரித்துவம். அதுதான் நம்ம சம்சாரித்துவம்ங்கிறது ஒரே ஜென்மால இருக்கக்கூடிய சுகதுக்கத்தை மட்டும் சொல்றது இல்லை, அதுக்கு காரணமாக கர்மா இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அங்க இது சம்சாரித்துவத்தினுடைய டெஃபினேஷனையே இங்க கொடுக்கிறார். பிரத்யக்ஷேன தாவது சுகதுக்க தத் ஹேது லட்சணா சம்சாரா உபலபியதே. சம்சாரம்ன்றது ஒண்ணு தெரியறதே. இப்ப இந்த பிரச்சனை ஓடின்னு இருந்ததே மகாவிஷ்ணு பிரச்சனை, அதுதானே சுகதுக்க ஹேத்துவம் எங்க இருக்கு, எதனால சுகதுக்கம் ஏற்படுறதுங்கிற கேள்விக்கு எப்படி இன்ஃபர் பண்ண முடியறது? கர்மாவை தான் ஹேத்துவா இன்ஃபர் பண்ண முடியறது. இல்லைன்னா இது இன்எக்ஸ்பிளிகபிளா போயிடும், எல்லாமே ரேண்டம் ஈவெண்ட்ஸ்ன்னு ஆயிடும். பட் ஜாதகம் ஜோசியங்கள்லாம் ஓரளவுக்கு நம்புற தகுந்தமையா இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட்டிங் லாஜிக்கும் இருக்கு. அதனால சுகதுக்கத்துக்கு கர்மா ஹேத்துவாக இருக்கு அப்படிங்கிறது இன்ஃபர் ஆகிறதுங்கிறார் பாஷ்யக்காரர். பிரத்யக்ஷேன தாவது சுகதுக்க தத் ஹேது லட்சணா சம்சாரா
உபலப்யதே. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றார், ஜெகத் வைச்சித்ரிய உபலப்தேஷ்ச தர்ம அதர்ம நிமித்தா சம்சாரா அனுமீயதே. ஒரு அனுமானம் பண்ண முடியறது. என்ன அனுமானம் பண்ண முடியறது? சம்சாரம்னு ஒண்ணு இருக்குங்கிற அனுமானம் பண்ண முடியறது. எதனாலன்னா ஜெகத் வைச்சித்ரியம், ஜெகத் ஜெகத்துல விசித்திரத்துவம் இருக்கு. ஒரு இடத்துல எல்லாத்துலயும் சமிருத்தி இருக்கு, இன்னொரு இடத்துல ஒரு எல்லாத்துலயும் ஷார்டேஜ் இருக்கு. ஒரு ஃபேமிலியில நல்லது நிறைய நடக்கிறது, இன்னொரு ஃபேமிலியில கஷ்டம் நிறைய இருக்கு. ஒரு பர்சனுக்கு இனபிலிட்டிஸ் வருது, ஒரு பர்சனுக்கு சுகம் ஜாஸ்தியா ஏற்படுறது. என்ன, ஒரு ஒரு பர்சனுடைய புத்தி தர்ம விஷயமா இருக்கு, இன்னொருத்தனால தர்மத்துல நிக்க முடியல, கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த விசித்திரத்துவம் சந்தர்ப்பங்கள்லயும் விசித்திரத்துவம் இருக்கு, ஒருத்தனுடைய ஆக்டிவிட்டிஸ்லயும் விசித்திரத்துவம் இருக்கு. இது பல ஸ்கேல்ல இருக்கு. ஒரு எறும்பு ஒரு மாதிரி வாழறது, ஒரு பூச்சி ஒரு மாதிரி வாழறது, பறவைகள் ஒரு மாதிரி வாழறது, மிருகங்கள் ஒரு மாதிரி வாழறது. ஒருத்தனுடைய அனுபவம் வெவ்வேறு மாதிரி இருக்கு. ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னொருத்தன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான், இன்னொரு ஜந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறது. இப்படி பலவிதமான விசித்திரத்துவம் நமக்கு தெரிஞ்சே இருக்கு. நமக்கு தெரியாம என்ன அளவுக்கு எங்க இருக்குன்றதும் நமக்கு ஐடியாவே கிடையாது. எத்தனை ஜீவராசிகள், எத்தனை பிளானட்ஸ்ல என்னென்ன இருக்கு, இந்த இடத்துலயே எத்தனை ஜீவராசிகள் இருக்குன்றது கூட நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு ஒரு வைச்சித்ரியத்துவம் இருக்கு. அப்போ ஜெகத் வைச்சித்ரிய உபலப்தேகே என்ன, அதனால தர்மா தர்ம நிமித்தா சம்சாரா அனுமீயதே. அப்ப இதுக்கு ஒரு அனுமானம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும்னா தர்மா தர்மம் புண்ணிய பாபம்னு இருந்தாதான் இப்படி ஒரு வைச்சித்திரியத்துவம் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம் தான். இது சாஸ்திரம் சொல்றதுன்றதுல சாஸ்திர சிரத்த, சாஸ்திரத்தையே நீ கேள்வி கேட்கிறேன்ற பட்சத்துல கூட நம்ம அனுமானம் பண்ண முடியறது. காரணம்னு ஒண்ணு இருக்கணும்னா இந்த மாதிரிதான் காரணம் இருக்க முடியும் அப்படிங்கிற அததான் சம்சாரம்னு இங்க சொல்ற. அப்ப பொதுவா சம்சாரம்னா மாறிண்டே இருக்க தன்மைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பாஷ்யக்காரர் கிளியரா சம்சாரம்ன்றது என்ன சொல்றாருன்னா, புண்ணியபாப வசத்தினால தர்மா தர்ம வசத்தினால பலவிதமான விஷயங்கள்ல மாட்டிட்டு மாட்டிட்டு திரும்பி வர்றது அப்படிங்கறதுதான் சம்சாரமாக இங்க சொல்ற. சம்சாரா அனுமீயதே சர்வமேதத்து அனுபவன்னம் ஆத்ம ஈஸ்வர ஏகத்வே. ஈஸ்வரனும் ஆத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான் நீ சொல்லிட்டேன்னா அப்ப இந்த புண்ணிய பாபம் அத்தனையும் ஈஸ்வரனுக்கு தான் வருதுன்னு நீ சொல்ல வேண்டியிருக்கும். ஈஸ்வரன் தான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஈஸ்வரன் தான் சம்சாரின்னு சொல்ல வேண்டியிருக்கும். இல்லைன்னா சம்சாரமே இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அது முடியாது, ஏன்னா நம்மளோட அனுமானத்தினால சம்சாரம் இருக்கிறது தெரியறது. அப்ப சம்சாரம் இருக்குன்ற பட்சத்துல ஈஸ்வரன் தான் சம்சாரின்னு நீ சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ ஜீவேஸ்வரி ஐக்கியத்தை சொல்லும் பொழுது நீ சம்சாரி ஈஸ்வரன் அப்படிங்கிற நீ ஒத்துக்க முடியாத ஒரு பட்சத்தை நீ இப்ப ஒத்துக்க வேண்டி வந்துரும். அப்படிங்கிறதுனால இது சர்வமேதத் அனுபவன்னம் ஆத்மேஸ்வர ஏகத்வே சதி அப்படின்னு சொல்றார் பாஷ்யக்காரர். பூர்வபக்ஷியோட கேள்வியை கேட்டுக்கிறார். அதுக்கு பதில் சொல்றார், நான் ஞான அஜ்ஞானயோகோ அந்நியத்வேன உபபத்தேகே. இத புரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்ட் அதுதான் முக்கியம். வேதாந்த ஞானத்துக்கு முக்கியமானது என்னன்னா சத்தியம் மித்யாவை புரிஞ்சுக்கிறது தான். இது புரியாதனாலதான் நம்ம மித்யாக்குள்ளேயே இதுக்கு கேள்வியை கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை வர்றதுங்கிறத இங்க சொல்றார். ஞான அஜ்ஞானயோகோ அந்நியத்வேன உபபத்தியே. ரெண்டு விதமான அனுபவமும் வெவ்வேறையாக இருக்கு. ஞானத்துல ஏற்படக்கூடிய அனுபவமும் அஜ்ஞான காரணத்துல ஏற்படக்கூடிய அனுபவம் வேற, உபபத்தியே வேற. அப்போ வஸ்து ஞானம் இருக்கும் பொழுது எப்படி ஒருத்தனுடைய நிலை இருக்கு, அனுபவம் இருக்கு. வஸ்து ஞானம் இல்லாத பொழுது எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் இது மாறுறதே ஒழிய, நீ வியாவகாரிகமான சத்தியத்துல மித்யாபூதமான ஒரு அனுபவத்துக்குள்ள நீ ஈஸ்வரனை தேடும் பொழுது இந்த பிரச்சனை வருது. அதனால்தான் சத்தியத்துவம் மித்யாத்துவ ஞானம் இந்த அஜ்ஞான காலத்துல ஏற்படக்கூடிய ஒரு அனுபவத்தை வழியாக ஞானத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுனால வரக்கூடிய பிரச்சனை இது.
ஈஸ்வர ஏகத்துவம் சொல்லும் பொழுது நீ பார்த்துட்டு இருக்கக்கூடிய துவைத ஜெகத்து மித்யா அப்படிங்கிறது புரியும் பொழுதுதான் அந்த ஈஸ்வர ஞானமே ஒழிய இந்த விவகாரத்திலேயே உட்கார்ந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணோம்னா இந்த பிரச்சனை தான். ஒருத்தர் எனக்கு 2 நாள் முன்னாடி ஒரு இது அனுப்பி வச்சிருந்தார். அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு வந்து ஒரு வேதாந்த விசாரம் ஒன்று வந்தது எனக்கு. அதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுல இதே பிரச்சனை தான். அதாவது வந்து அதை டெக்னிக்கலா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றார். அதாவது வந்து ஸ்தூல வஸ்துக்கள் வந்து அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. அதனால ஸ்தூல ஞானமானது அஜ்ஞானேன ஆவருத்தம். சாட்சி சைதன்யம் தான் வந்து பிரம்ம வஸ்து. அப்ப அந்த சாட்சி சைதன்யமானது இந்திரியங்கள் வழியாக போய் ஸ்தூல ஜெகத்தை பாக்குறதுலதான் பிரச்சனை. ஆனா வந்து சாட்சி சைதன்யம் வந்து இது எதுக்குள்ளயும் போகாம இருந்துச்சுன்னா அது வந்து நிர்குண நிராகார பிரம்மமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் ஞானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வியாக்கியானம் ஒண்ணுத்த போட்டு அனுப்பியிருந்தார் அவர் சம்ஸ்கிருதத்துல எழுதி. இதுவுமே என்ன பிரச்சனைனா கேட்கறதுக்கு வந்து ஆமா அதைதானே வேதாந்தம் சொல்றது அப்படின்னு தான் தோணுமே ஒழிய ஆக்சுவலி பார்த்தோம்னா இதுல சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனைன்னா சாட்சி சைதன்யத்தையும் இந்திரியங்களையும் இந்திரிய சன்னிகர்ஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டு சாட்சி சைதன்யம் தான் பிரம்ம, இந்திரியமும் இந்திரியத்துல தெரியக்கூடிய விஷயமும் பிரம்மம் இல்லாத வஸ்துன்னு பிரிச்சேன்னா அங்க எப்படி அத்வைதம் சித்திக்கும்? அப்போ கான்சியஸ்னஸ் வேற, இனர்ட் வேற. கான்சியஸ்னஸ் வந்து இனர்ட்டை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்றது, ஆப்ஜெக்டிஃபையிங் ஆஸ்பெக்ட் வேறன்னு பிரிக்கும் பொழுது அது துவைதம் தானே. இப்ப இதையே நான் சொல்றேன்னா இத நம்ம இப்ப அஜ்ஞான தசையிலேருந்து எப்படி நம்ம துவைத புத்தி ஒர்க் ஆயிட்டு இருக்கோ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே சத்வஸ்துவ வந்து புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்றதுனால வர்ற பிரச்சனை. அதனாலதான் ஸ்ருதி பிரமாணத்தை வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிராமான்ய புத்தி இருக்கே, அந்த ஸ்ருதி வந்து பிரமாணமாகிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட நம்ம சரியா புரிஞ்சுட்டாதான் வேதாந்த சிரவணம் வந்து கரெக்டா இருக்கும். ஸ்ருதி என்ன விதமான ஒரு திருஷ்டிய காண்பிக்கிறதோ அந்த திருஷ்டிய அனுசரிச்சு சுரூபத்தை பார்க்கறது அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடோட நம்ம சிரவணம் பண்ணும் பொழுதுதான் இந்த ஞானம் ஏற்படும். ஸ்ருதி ஒண்ணு சொல்லியிருக்கு, அதை என்னோட லாஜிக் வழியா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து அணுகினோம்னா ஏற்கனவே இருக்க துவைத புத்தி எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறதோ அதுபடிதான் நம்ம அணுகுவோம். நமக்கு ஒரு செட் ஃப்ரேம் இருக்கு. மைண்ட் வந்து துவைத விவகாரத்துல வந்து ஒரு விதமாக பார்க்கிறது. அதுதான் அஜ்ஞான காலம்னு இங்க சொல்றார் பாஷ்யக்காரர். அஜ்ஞான அஜ்ஞானயோகோ அந்யத்வேன உபபத்தேன்னு சொல்லும் பொழுது ஞான காலத்துல இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டி அஜ்ஞான சந்தர்ப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டியும் ரொம்பவே வெவ்வேறானது. அப்போ இந்த அஜ்ஞான தசையில நம்ம எப்படி ஒரு பதார்த்தத்தை அணுகுவோமோ, எப்படி ஒரு ஆஹ் என்ன சொல்றது ஒரு ஒரு வஸ்துவை புரிஞ்சிக்க ட்ரை பண்றோமோ அதே அப்ரோச்சோட பிரம்ம வஸ்துவையும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை அதுதான். இந்த நான் சொன்ன அந்த கேஸ்லயும் எழுதி அனுப்பியிருந்தாருன்னு சொன்னேன். அவரும் அதை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா அதை அப்ரோச் பண்றா. தன்னுடைய லாஜிக்கு ஏத்த மாதிரி ஓஹோ இதுதான் பிரம்மமா இருக்குமோ, இப்படிதான் பார்க்கணுமோ அப்படின்ற மாதிரி அதை வந்து ரிசர்ச். அது தப்பு கிடையாது, சுவாபாவிகமா பீப்புளுக்கு ஏற்படுறதுதான். ஆனா வந்து சிரவணம் பண்றது ஏன், அதனாலதான் சிரவணத்தினால ஏன் ஞானம் ஏற்படும்னு சொல்றோம்னா ஸ்ருதி என்ன விதமாக அழிச்சுட்டு போய் காண்பிக்கிறதோ அந்த விதமாக அதை பார்க்கும் பொழுதுதான் இந்த ஞானம் ஏற்படுறது. ஏன்னா இங்க ஆதாரமா நம்ம எப்படி வந்து பதார்த்தத்தை அணுகிறோன்றதையே மாத்துறது ஸ்ருதி. அதனாலதான் வந்து கண்ணாடி மாதிரின்னு சொல்றோம். வேதத்தை சொல்லும் பொழுது சொஸ்வரூபத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க கமிட்மெண்ட் வந்து ஸ்ருதி. கண்ணாடியில நம்ம என்ன கமிட்மெண்ட் இருக்கு? கண்ணாடி எவ்வளவு அழகா இருக்கு, அதனுடைய ஃப்ரேம் எப்படி இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு, அது இல்ல நம்மளோட கமிட்மெண்ட். கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம
ஸ்ருதி பிரமாணத்தினால நான் வந்து என் ஸ்வரூபத்தை பாக்குறேங்கிற பொழுது ஸ்ருதி வாக்கிய வழியாக ஸ்ருதி என்ன தரிசனத்தை காண்பிக்கிறதோ அதை பார்க்கிறது அப்படிங்கிற பொழுதுதான் இந்த ஞானம் ஏற்படும். அதனாலதான் இங்க ஞானம் அஜ்ஞானம்ங்கிறத வந்து சரியா புரிஞ்சுக்கணும். லௌகீகமாக ஒரு அஜ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த அஜ்ஞானத்தை நம்ம பார்க்க கூடாது. உலகத்துல வந்து அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னா, இந்த காக்காக்கு பல்லு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானம் எனக்கு இருக்கு. அப்ப காகதந்த பரீட்சைன்னு ஒண்ணு பண்றேன் அப்படின்னா அந்த அஜ்ஞானம் வேற. அது வந்து ஆப்ஜெக்டிஃபைடு பொருள்கள்ல நான் எப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிறனோ அத மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம். ஹலோ, ஏதாவது சொல்றேடா? ஹலோ, இல்ல இல்ல என்னோ சவுண்ட் கேட்டுது, அது நம்பத்த. இல்ல 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 சரி சரி, ஓகே. அப்போ இந்த அஜ்ஞான தசை ஞானம் அஜ்ஞானம்ங்கிறது இந்த சாஸ்திர விஷயமாக இருக்கக்கூடிய ஞானம்ங்கிறது டிஃப்ரெண்ட். எந்த விதத்துல டிஃபரெண்ட்னா, இந்த ஆப்ஜெக்டிஃபை பண்ணி நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டிவ் அஜ்ஞான மாதிரியாக சுரூப அஜ்ஞானம் கிடையாது. சுரூப அஜ்ஞானம்ங்கிறது வந்து என்ன ஆதாரமா வச்சு இந்த ஜெகத்துல நான் ஆப்ஜெக்டிஃபை பண்றனோ அந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது. அதனால இந்த அஜ்ஞானம்ங்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால இந்த அஜ்ஞான காலத்துல இருக்கக்கூடிய விஷயமும் ஞான காலத்துல இருக்கக்கூடியதும் வேற அப்படிங்கிறது தான் இங்க ஆதாரம். எந்த ஜீவாத்மத்துவம் அஜ்ஞான தசையில தான் இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அதனுடைய ப்ராடக்ட். அதுதான் மூல அவித்யான்னு சொல்றோம். மூல அஜ்ஞானம்ங்கிறது நம்மளுடைய சொரூபத்திலேயே அஜ்ஞானம். அந்த மூல அஜ்ஞானத்தினுடைய ப்ராடக்ட் சம்சாரித்துவம். அதனால இங்க ஞான அஜ்ஞானயோகோ அந்நியத்வேன உபபத்தே, ரெண்டு அனுபவமும் வேற அனுபவம். ஞான காலத்துல இருக்கிறது வேற, அஜ்ஞான தசையில இருக்கிறது வேற அப்படிங்கிறதுனால இது மாறுபடுறது. நீ அஜ்ஞான தசையில இருந்துட்டு ஈஸ்வரன் சர்வாத்மாவாக இருந்தான்னா ஈஸ்வரனுக்கு சம்சாரித்துவம் வந்துருமேன்னு பேசுறது வந்து உன் அஜ்ஞான தசையில இருக்கக்கூடிய உன்னுடைய வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ்ல நீ சொல்ற. அதனால இது ரெண்டும் டோட்டலி வேறுபட்ட விஷயங்கள்னு இங்க பாஷ்யக்காரர் சொல்றாரு. அதுக்கு ஸ்ருதியை நிறைய கோட் பண்றாரு இங்க. ஏன்னா முதல்ல ஸ்ருதி வந்து ஞான தசை அஜ்ஞான தசை அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. தூரமேதே விபரீதே விஷூச்சி அவித்யா யாச்ச வித்யா இது ஞாதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. முண்டகம் நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை. நச்சிகேதஸ் சம்வாதத்துல தான் நினைக்கிறேன். இது தூரமேதே விபரீதே, ரெண்டும் வித்யா என்றதும் அவித்யங்கிறதும் ரெண்டு கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான அனுபவங்கள். இதையும் அதையும் ஓவர்லேப் பண்ணி நீ பார்க்க முடியாதுங்கிறது சொல்றது ஸ்ருதி. ததாச்ச தயோஹோ வித்யா விஷயோஹோ பலபேதகாபி விருத்தா நிர்திஷ்டா ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்சேதி. ரெண்டுத்தினுடைய பலத்திலையும் பேதம் இருக்கு. அதனாலதான் இந்த பிரேயஸுங்கிற பொழுது அங்க தர்மங்கள், இந்த கர்ம பலன்கள் இதெல்லாம் வந்துடுறது. ஸ்ரேயஸ்ன்னு சொல்லும் போது ஆத்ம சாட்சா்காரம் மோட்சம் அப்படிங்கிறது ரெண்டுத்தினுடைய பலமும் வித்தியாசப்படுறது, ரெண்டு அனுபவமும் வித்தியாசப்படுறது அப்படிங்கிறத சொல்றார். வித்யா விஷயா ஸ்ரேயா பிரேயா து அவித்யா காரியம். அதனால தர்ம விஷயங்கள், சொர்க்காதி பலன்கள் இது எல்லாமே பிரேயஸ்ல சேர்றது. இது வந்து அஜ்ஞான காரியம், அவித்யா காரியம். ஸ்ரேயசானது வித்யா விஷயா. வித்யினாலதான் அஜ்ஞான நிவர்த்தி தான் வந்து ஸ்ரேயஸ். நம்ம பார்த்திருக்கோம். சுஸ்வரூபம் வந்து நித்தியமுக்த சுபாவா அப்படின்னு சொல்லுவார் பாஷ்யக்காரர் இல்லையா, நித்தியமுக்தா. சோ இது முக்திங்கிறது வந்து காலத்தினால ஏற்படக்கூடிய ஒண்ணு இல்லை. காலத்தினால ஏற்படுறது வந்து காலத்தினால அழியக்கூடியது. அப்போ சித்தமாக இருந்தாதான் அது காலத்தினால அழியாம இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இங்க சாஸ்திரம் வந்து சித்த வஸ்து விஷயம்தான் ஞானம்.
அந்த அவித்யா வித்யை இது ரெண்டுத்துலதான் பேதமே ஒழிய. அதனாலதான் இது ஒருத்தர் ஞானி ஆயிட்டார் பகுஞ்சுகையா மகாத்மா அப்படிம்பார் சுவாமிஜி. ஞானி ஆயிட்டாருன்னா ஏதோ அவர்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் நடந்து அவர் ஒரு சித்தியை அடைஞ்சார். சித்திங்கிறது என்ன? ஏன்னா இங்க ஏற்கனவே சித்த வஸ்து. அப்போ சித்திங்கிறது இங்க என்ன? அஜ்ஞான நிவர்த்தி தான் சித்தி. இது ஒரு காரியமாக செய்யப்படுற சித்தி கிடையாது. அந்த சித்திங்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். சித்தம்னா ஸ்வர்க்கம் சித்திச்செடுத்து அப்படிங்கிற பொழுது அது காரியத்தினால சித்திக்கிறது. எனக்கு ஒரு லட்சியத்தை வச்சுட்டு இருக்கேன். நான் இப்ப டாக்டர் ஆகணும் அப்படின்னா, டாக்டர் ஆகணும்ன்ற லட்சியம் எனக்கு சித்தி ஏற்படுத்து அப்படின்னா, ஏற்கனவே நான் டாக்டரா இல்ல, இப்ப டாக்டர் ஆயிட்டேன், அப்ப சித்தி. இந்த இடத்துல எது சாத்தியமாக எனக்கு ஆரம்பத்துல இருக்கோ, சாத்தியம்னா அடைய வேண்டியதுன்னு இருக்கோ, அது ஆக்சுவலி ஏற்கனவே சித்தம் தான். நம்ம தலையில போட்டு வச்சுட்டு இருக்க கண்ணாடியை, கண்ணுல போட்டு இருக்கிற கண்ணாடியை தூக்கி தலையில வச்சுட்டேன், தேடுன்னு தேடின்னு இருக்கேன். அப்ப அந்த கண்ணாடியை திருப்பி எனக்கு கிடைச்சிடுது. யாரோ ஒருத்தர் சொல்றா, இங்கதான் உங்க தலையிலேயே தான் வச்சுட்டு இருக்கேன், சரி அதை எடுத்து திருப்பி கண்ணுல போட்டுக்கோங்க, கண்ணாடி கிடைச்சிடும். அப்போ அந்த கண்ணாடியை திருப்பி போட்டுட்டா அது எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்றதா, இல்ல ஏற்கனவே என்கிட்ட இருந்ததுன்னு சொல்றதா? அஜ்ஞான தசையில பார்த்தோம்னா அது என்கிட்ட இல்லாததாக இருந்தது. ஆனா ஞானம் வந்த போது என்ன தெரியறது? ஏற்கனவே என்கிட்டதான் இருந்தது அந்த கண்ணாடி. அஜ்ஞானத்தினால அந்த கண்ணாடி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால அது சித்த வஸ்து. அதனால அஜ்ஞான தசையில அது சாத்தியம், ஞான திசையில அது ஆல்ரெடி சித்தம். நீ அஜ்ஞானத்தோட இருந்துட்டு இருந்த போதும் நீ பிரம்மமாதான் இருந்த, அஜ்ஞானம் போனதுக்கு அப்புறமும் நீ பிரம்மமாதான் இருக்க. ஏன்னா அஜ்ஞானம் ஞானம் ரெண்டுத்தையும் பிரகாசம் பண்றது எது? ஸ்வரூபம் தான். அதனால இங்க பிரேயசு அப்படிங்கிறது அவித்யா காரியம், ஸ்ரேயஸுங்கிறது வித்யா விஷயா மட்டும்தான். வெறும் வித்யினாலதான் ஸ்ரேயஸ். இந்த பிரேயஸுங்கிறது சொர்க்காதிகள் சித்தம் கிடையாது, ஏற்கனவே சாத்தியம்தான். இப்ப என்கிட்ட இருக்கிறது என்ன? லௌகிகமான இந்த ஜெகத்துல இருக்கிற ஒரு மனுஷ சரீரம். நானே இந்திரனாகணும், இல்ல சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னா அது எனக்கு சாத்தியமாக பிரேயஸ். அதுக்கு நான் காரியம் பண்ண வேண்டியிருக்கு. வைதிக கர்மாக்கள்னால பண்ணணும்னா பண்ணணும், இல்ல வேற ஏதாவது தானம் பண்ணணும், தபஸ் பண்ணணும்னா பண்ணணும். இதெல்லாம் என்னன்னா சாத்தியமான விஷயத்திற்கான ஒரு காரியமாக இருக்கு. அதனாலதான் அது அவித்யா காரியம். ஏன்னா அங்க பேதம் இருக்கு. நான் வேற, சொர்க்கம் வேற. நான் இப்ப சொர்க்கத்துல இல்ல, சொர்க்கம் போனா நான் சுகத்தை அனுபவிப்பேன். இதெல்லாம் என்னன்னா அவித்யா விஷயம். ஏன்? சொரூப ஞானம் இல்லாததுனால. எங்க இருந்தாலும் என்னுடைய சுரூபம் தான் சுகஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானம் இல்லாததுனாலதானே இதை தேடின்னு இருக்கேன். அதனால இது அவித்யா காரியம்னு சொல்றார். ததாச்ச வியாசஹா துவாவிமௌவத பந்தானௌ இத்தியாதி இமௌ துவௌ ஏவ பந்தானௌ. ரெண்டு விதமான பந்தா இருக்கு, ரெண்டு விதமான திருஷ்டி இருக்கு. ஞான திருஷ்டி, அஜ்ஞான திருஷ்டின்னு வியாசாச்சாரியால கோட் பண்றார். இஹச்ச துவே நிஷ்டே உக்தே. கீதா சாஸ்திரத்திலையும் ரெண்டு நிஷ்டை சொல்லப்பட்டது, கர்ம நிஷ்டை ஞான நிஷ்டைன்னு ரெண்டு சொன்னார் இல்லையா? ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரண உச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமः காரண உச்சதேன்னு ரெண்டு திஷ்டைய சொன்னார். அவித்யாச்ச சக காரியேண வித்யயா ஹாதவ்யா இது ஸ்ருதி ஸ்மிருதி நியாயேபியः அவகம்யதே. அவித்யாச்ச காரியேண சக. அவித்யான்றது காரணம், சம்சாரித்துவம்ன்றது காரியம் இல்லையா? காரியம்ங்கிறது ஜெகத் இல்லைங்க, ஜெகத்துங்கிறது ஈஸ்வர சிருஷ்டி. அவித்யா எதுக்கு காரணமாக இருக்கு? சம்சாரித்துவத்துக்கு காரணமா இருக்கு. அதனால காரியேண சக அவித்யா வித்யா ஹாதவ்யா. ஞானத்தினால இந்த அஜ்ஞானமானது நாசப்படப்பட வேண்டியது. இது ஸ்ருதி ஸ்மிருதி நியாயேபியா அவகம்யதே. அதனால கேள்வி என்ன கேட்டான் பூர்வபக்ஷி? ஈஸ்வரனுக்கு சம்சாரித்துவம் சித்திக்குமே, இல்லைன்னா சம்சாரித்துவம்னே ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுமே அப்படிங்கிறது கேள்வி.
ஆனா பாஷ்யக்காரர் பதில் என்ன லைன்ல இருக்கு? சம்சாரித்துவம் அசம்சாரித்துவம் இது எல்லாமே அவித்யா தசையில இருந்துதான். வித்யா தசையில இருந்து பார்க்கும் பொழுது நான் பத்தனா இருக்கேன், நான் முக்தன் ஆயிட்டேன், எதுவுமே கிடையாது. ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கான்ற பொழுது பந்த மோட்சம்ங்கிற விஷயம் கூட அதுவுமே மித்தியாதான், அதுவும் சத்தியம் கிடையாது. அதனாலதான் பராவித்யா அபராவித்யால வேதத்தையே அபராவித்யாலதான் சேர்க்கறது. வேதமே தன்னையே அபராவித்யான்னு சொல்லிக்கிறது. ஏன்னா பத்தன் ஒருத்தர் இருந்தாதானே அவனுக்கு மோட்சம், பத்தன் ஒருத்தர் இருந்தாதானே அவனுக்கு கர்மா சொல்ல வேண்டியிருக்கும். இருக்கிறதே ஈஸ்வரன் ஒண்ணுதான், பிரம்ம ஒண்ணுதாங்கிற பொழுது இங்க ஸ்ருதி சொல்லி இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கர்மாக்களும் சரி மோட்சமும் சரி ரெண்டுமே மித்தியில சேர்ந்துருது, சத்திய வஸ்துன்னு நம்ம சொல்ல. அப்ப அதனாலதான் சாஸ்திரானர்த்தக்கியம்ங்கிறது வஸ்து திருஷ்டியா பார்த்தேன்னா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏற்கனவே பிரம்மந்தான்ற ஒரு ஞானம் இருக்கும் பொழுது சாஸ்திரம் அவசியம் எங்க இருக்க போறது. ஆனா அஜ்ஞான தசையில சாஸ்திரம் இருந்தாதான் ஞான தசைக்கு போக முடியுங்கிறதுனால சாஸ்திரம் தேவைப்படுது, ஏணி மாதிரி. அதனால இது ரெண்டும் ரெண்டு விதமான திருஷ்டி, அதுதான் புரிஞ்சுக்கணும். அதனால சாஸ்திரமும் சரி இந்த பந்த மோட்சம்ங்கிற பேச்சு சரி இது எல்லாமே வித்யாக்குள்ள இருக்கிறது தானே ஒழிய சத்தியம் கிடையாது. வித்யா ஹாத்தவ்யா இது ஸ்ருதி ஸ்மிருதி நியாயேபியா அவகமியதே. ஸ்ருதயா தாவத் இஹ சேதவேதீத் அத சத்யமஸ்தி ந சேதிஹ வேதீன் மஹதி வினஷ்டிஹி தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நான்யஃ பந்தா வித்யதே யனாய வித்வான் நபிபேதி குதஸ்சன. வித்வானை பத்தி ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு இங்க கோட் பண்றார். இஹ வேத இஹ சேத் அவேதீத் அத சத்தியம். இஹ, இந்த இஹன்ற வார்த்தை இங்க கீதையிலையும் இஹைவ தைர் ஜிதசர்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹ பின்னாடி கோட் பண்ண போற. இஹ ஏவ இங்கேயும் இதுல சொல்றது புருஷ சுக்தத்துல தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி, எல்லாமே இஹதான். ஞானம்ங்கிறது இந்த மனுஷ ஜென்மால இங்க ஏற்படக்கூடியதுதான். அதனால இது எங்கேயோ போய் ஏற்படக்கூடிய மோட்சம் இல்லை. அதனாலதான் தைர் ஜிதா சர்க்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா இஹைவ ஜிதா, இங்கேயே மோட்சம். கீதையிலே இவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்றாரு. எப்படி துவைத்திகள் விசிஷ்டாத்வைத்திகள்லாம் இதை வேற மாதிரி எடுத்துக்கிறானே புரியல. இங்க புருஷ சுக்தத்துல என்ன சொல்றது? இஹ ஏவ தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி இஹ சேத் அவேதீத்து. இங்க இருக்கும் பொழுதே ஞானம்ங்கிறது மனுஷ தேகத்துலதான், மோட்சம்ங்கிறதே மனுஷ ஜென்மாவே மோட்சத்துக்கான சாதனம் தானே அது. சரீரம் தர்ம சாதனம் சொல்லியிருக்குல்ல, கலு தர்ம சாதனம். தர்மம்னா இங்க மோட்சத்துக்கான சாதனம். அதனால மனுஷ ஜென்மாதான் மோட்சம். அரிது அரிது மானிடராத ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். ஏன்னா தன்னை பத்திய ஜட்ஜ்மெண்ட் ஹியூமனுக்கு தான் பாசிபிள். அதனால தன்னை அதுதான் துக்கத்துக்கும் காரணம், அதுதான் மோட்சத்துக்கும் ஹேத்து. ஏன்னா ஹியூமன் ப்ராப்ளமே சென்டர்ட் அரவுண்ட் செல்ஃப். நான் விஷயங்கள்னால எப்படி பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிறது தான் சுக துக்கத்துக்கே காரணமா இருக்கு. மற்ற பிசிக்கல் பெயின் அதெல்லாம் கூட ஓரளவு டாலரேட் பண்ணிட்டுறான் மனுஷன். ஆனா அந்த கில்ட் அண்ட் ஹர்ட் இருக்கே, அதுதான் துக்கத்துக்கு ஹேத்து. அதனால சென்டர்ட் அரவுண்ட் செல்ஃப். அதுவும் இப்ப இன்றைய காலகட்டங்கள்ல சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் தான் ஹியூமன் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஈஸ் ஆஃப் லிவிங் இப்ப ஜாஸ்தி பெட்டர் ஆயிடுச்சு. ஒரு 50-70 வருஷம் முன்னாடி மாதிரி இப்ப கிடையாது. வசதிகள்லாம் பிரச்சனை இல்லை முக்காவாசி பேருக்கு. அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை வசதிகள் எல்லாருக்கும் இருக்கு ஓரளவுக்கு. அதுக்காக 100% சொல்ல வரல, பட் ஓரளவுக்கு இப்ப அதுக்கு இருந்தாலும் எங்க பிரச்சனை இருக்கு? பிரச்சனையே சைக்கலாஜிக்கல் தான்.
காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இப்போ. காரணம் என்னன்னா இதுதான், எல்லாமே பிரச்சனை சென்டர்ட் அரௌண்ட் செல்ஃப், புத்தி தான் பிரச்சனை. அப்போ செல்ஃப் கன்க்ளூஷன் தான் ப்ராப்ளம். ஆனா அந்த செல்ஃப் கன்க்ளூஷன் இருக்கிறவனாலதான் தன்னை அறிந்து மோட்சத்தையும் அடைய முடியும். அப்படிங்கறதுனாலதான் செல்ஃப் நாலேஜும் ஹியூமனுக்கு தான் பாசிபிள். செல்ஃப் கன்க்ளூஷன் இருக்கிற இடத்துலதான் செல்ஃப் சீக்கிங் பாசிபிள், செல்ஃப் நாலேஜ் பாசிபிள். அதனாலதான் மனுஷ ஜென்மா ஜந்துனாம் துர்லபம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இங்கதான் மோட்சம் அடைய முடியும். அதனால இஹ ஏவ தைஹி ஜிதஹா, இங்க இருக்கும் பொழுதே மோட்சம். அப்பதான் மோட்சம். எங்கேயோ போறதுன்னா அங்க போய் இதே ஹியூமன் மாதிரி ஒரு மைண்ட் இருந்தாதான் அங்க போய் மோட்சத்தை அடைய முடியும். அப்படிங்கிறதுனால ஹியூமன் இருக்கிற ஒரு தன்மை, இந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் ரெக்கக்னிஷன், செல்ஃப் நாலேஜ் எங்க பாசிபிளோ அந்த உபாதியில தான் மோட்சம் பாசிபிள். அதனால இங்க இஹ ஏவ அப்படின்னு எல்லா இடத்துலயும் வேதம் அந்த இஹன்றதுனாலதான் இங்க பாஷ்யக்காரர் இஹ இஹ இருக்கிற வார்த்தைய ஸ்லோகங்களா எடுக்கிறார். இருக்கா இஹச்சேத் அவேதீத் அத்த சத்தியமஸ்தி நச்சேத் இஹ அவேதீன் மகதி வினஷ்டி. நாசம் விநாசம் மகதிங்கிற வார்த்தைனால சொல்றது இன்ஃபைனைட் லாஸ். ஏன்னா கிடைச்சா உனக்கு என்ன கிடைக்க போறது? இன்ஃபைனைட் கிடைக்க போறது, லிமிட்லெஸ்னஸ் கிடைக்க போறது. மோட்சம்னா என்ன தவிர வஸ்துவே இல்ல. இன்ஃபேக்ட் நான்றதும் ஒரு வஸ்துன்னா சுரூபம் தான், நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி வஸ்து கிடையாது. ஈஸ் அப்படிங்கிறது வஸ்து, அஸ்தி அதுல இருந்தானே வஸ்தாத்து. அப்போ அந்த ஈஸ்னஸ்ன்றது எங்க இருக்கு? சுரூபத்துலதான் இருக்கு. அதனாலதான் அதை வஸ்துன்னு சொல்றோம். அந்த சுரூபத்தினுடைய ஈஸ்னஸ் தான் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்ல ஈஸ்னஸ் ஆக தெரியறது. அப்போ சத்தா சாமான்யம். அதனாலதான் இந்த இடத்துல இஹைவ தைர் ஜித சர்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா. சாமியம்னா பிரம்ம, நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. சமம்ன்ற வார்த்தையே பிரம்மத்தை சொல்றதுதான். எல்லாத்துலயும் அதனாலதான் சத்தா சாமான்யம்னு சொல்றோம். ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா. இங்க அதனால இந்த சர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்காம போச்சுன்னா நாசம் என்னன்னா விநாசம் என்ன? வினஷ்டி மகதி வினஷ்டி. உன் லாஸ் இன்ஃபைனைட்பா. ஏன்னா கிடைச்சதுன்னா உனக்கு இன்ஃபைனைட் கிடைச்சிருக்கும். இப்ப நீ ஒண்ணுமே இல்லாம திரும்பி போறேன்னா லாஸ் இன்ஃபைனைட்டு அப்படின்னு சொல்றது வேதம். இஹச்சேத் அவேதி தத்த சத்தியமஸ்தி நச்சேத் இஹ அவேதின் மகதி வினஷ்டி. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு, மனுஷ ஜென்மா கிடைச்சு, நீ இந்த சர்வாத்மத்துவத்தை சித்திக்காம போனேன்னா விநாசம் மகதி. சமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி. யஹா வித்வான்னு, யார் இதை தெரிஞ்சுக்கிறானோ அவன் அமிர்தஹா பவதி இஹைவ, இங்கேயே அவன் மிருத்யு இல்லாத தன்மையை அடைகிறான். எப்படி மிருத்யு இல்லாமன்னா பிறப்பே இல்லையே. இந்த பிறவா வரம் தாரும், இனிமே பிறக்கிற ஒரு தன்மை இல்லாம, இனிமே திருப்பியும் ஒரு தாயோட மயத்துல போய் பிறக்க மாட்டான் அப்படின்லாம் நம்ம கேக்குறோம். பாடல்கள்ல கேட்டா பிறவா வரம்னா திருப்பியும் போய் ஒரு தாயார் வயத்துல போய் அவன் ஒதிக்க போறது இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோமே ஒழிய, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நீ ஏற்கனவே போலப்பா, எப்பயுமே நீ பிறந்தது இல்ல. உன் சுரூபம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா இனிமே போய் பிறக்கிறது பிறப்பருக்கும் பெம்மான். பிறப்பா இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இனிமே இது வரைக்கும் பிறந்துட்டு இருந்தோம், இனிமே பிறக்காம பண்ணிட போறாரு அப்படித்தானே புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆக்சுவலி அப்படி அர்த்தம் இல்ல. அது பிறந்ததாக நீ நினைச்சிட்டு இருக்கியே அந்த தன்மையே நீக்கிறார். நீ ஜீவன்னு ஒண்ணு பிறந்து வளர்ந்துட்டு இருக்கோம், சம்சாரித்துவத்துல அல்லல் பட்டு இருக்கோன்ற அந்த எண்ணம் இருக்கே, அதுவே தப்பு. ஏன்னா உன்னுடைய சுரூபம்னு நீ உன்னை யாருன்னு எடுத்துக்கிறியோ அது உன் சுரூபம் இல்லைங்கிற திருஷ்டி தான் ஞானம். அதனாலதான் இங்க அமிர்த இஹபவதி, மிருதம் இல்லாத தன்மை அமிர்தம். மிருத்யு இல்ல. ஏன் மிருத்யு இல்ல? பிறக்கவே இல்லையே. அப்ப தானே
ஜாதஸ்ய ஹி துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய ச. பிறக்கிறவனுக்கு தானப்பா மிருத்யு. அதனால பிறக்கிறதுங்கிறது எதுக்கு? எதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்றியோ அதுக்குதான் பிறப்பு இருக்கு. ஷட்பாவ ஆறு அந்த அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தேன்றது எதெல்லாம் எதுக்குன்னா ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய வஸ்துக்களுக்கு தான். ஸ்வதசித்தமான சுப்பிரகாசமான வஸ்து எப்படி பிறந்ததுன்னு சொல்லுவ? அதனுடைய அது சித்தமா இருந்தாதான் மத்தது பிறக்கிறதுங்கிறதே உனக்கு சித்தமாகிறது. அப்போ அதுக்கு பிறப்பு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பிறப்பு இருக்குன்னு சொன்னேன்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்திருக்கணும், ஒரு டைம் இருந்திருக்கணும். இந்த டேட்ல ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டேட் இருந்து அதுல இவன் இல்லாம இருந்திருக்கணும் இல்லையா? அதுதானே பிறப்பு. மகாத்மா காந்தி 1890 எப்பயோ 70ல பிறந்தார் அப்படின்னா 1869ல மகாத்மா காந்தி இல்ல அப்படிங்கிறது தான் பிறப்புக்கு காரணம். அப்ப என்ன சொல்ல வரோம்? டைம்ங்கிறது இந்த பொருளுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு ஆகிறது. ஆனா காலமே சொரூப ஆசிரிதம் தானே. காலம்ங்கிறது எங்க இருக்கு? டைம்ங்கிறது எங்க இருக்குன்னா ஆத்ம வஸ்துவனுடைய பிரகாசத்தினாலதான் டைம்ங்கிறதே இருக்கு. அப்போ டைமுக்கு அப்பாற்பட்ட வஸ்து டயத்துக்குள்ள பிறந்ததுன்னு எப்படி சொல்றது? எதனால டைம் இருக்கோ? காலத்திற்கு ஆதாரமா இருக்கிறது, ஸ்பேஸுக்கு ஆதாரமாக இருக்கிறது, வஸ்துக்கு ஆதாரமாக இருக்கிறது சுரூபம். அப்ப அந்த சுரூபம் காலத்துல பிறந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அமிர்தத்துவம்ங்கிறது என்னன்னா காலத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். அதுதான் அமிர்தம். மிருதம் இல்லைன்றது ஜாத்தமும் இல்லைன்னு அர்த்தம். பிறப்பு இருக்கு, மரணம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா பிறப்பு இல்லாததுதான் காரணம். பிறந்துட்டோம் ஆனா மரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எட்டர்னல் ஹெவன் மாதிரி ஆயிடாது இது. எட்டர்னல் ஹெவன் ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் தான் போவேன்னா அப்ப இத்தனை நாளா அது இல்லைன்னா அது எப்படி எட்டர்னல் ஆறுது? எட்டர்னல்னு எப்ப நீ சொல்லிட்டியோ அது காலத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். அதனால அமிர்த இஹ பவதி இஹ ஏவ, இங்க இருக்கும் பொழுதே அமிர்தத்துவ ஞானத்தினால, அதான் வித்யா தான். அதுவும் நான்ய பந்தா வித்யதே அயனாய, இதை தவிர வேற பந்தா இல்லைன்றார் மோட்சத்துக்கு. வேதம் சொல்றது. என்ன இருக்க முடியும்? காலத்தினால ஏற்படக்கூடிய இது இருக்க முடியாது. எந்த காலத்தினால ஏற்படக்கூடியதும் மோட்சமா இருக்க முடியாதுங்கிற பொழுது மோட்சத்துக்கு ஒரே வழி காலத்திற்கு அப்பாற்பட்ட வஸ்து மட்டும்தான் இருக்க முடியும். அது சொரூபம் ஒண்ணுதான். இதுக்கு வேற பாசிபிலிட்டியே கிடையாது. இவெல்லாம் பேசிட்டு இருக்காளே ஒழிய வேற விதமான மோட்சமே பாசிபிளே இல்லை. நீ சொல்றது ஒரு லிமிட்டட் ஒரு சுகானுபவத்தை மோட்சம்னு சொல்லிட்டு இருக்க. பட் பை டெஃபினேஷன் அது எப்படி மோட்சம்னு சொல்ல முடியும்? அதுவும் ஒரு பந்தம் தானே. காலத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுகதுக்கத்துக்கான காரணமாக தான் இருக்கு. சுகம் வரும், துக்கம் வரும். அது அது அடையும் போது சுகம், அது போகும்போது துக்கம். நீ 100 வருஷம் இருக்கலாம், 1000 வருஷம் இருக்கலாம் வைகுண்டத்துக்கு போய். 1000வது வருஷம் முடிஞ்ச உடனே துக்கம் வந்துடதானே போறது உனக்கு திருப்பி. அதனால இது இதை தவிர நான்ய பந்தா வித்யதே. சொரூப சித்தி மட்டும்தான் மோட்சத்துக்கு காரணமா இருக்க முடியுமே ஒழிய மோட்சம்னு ஒண்ணு இருக்கணும்னால் இது ஒண்ணுதான் பாசிபிள். அது இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது இங்க. நான்ய பந்தா வித்யதேனா இந்த மாதிரி ஒரு பந்தா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வித்யை. வித்வான் அபிபேதி குதஷ்சன, இதுவும் ஸ்ருதி வாக்கியம். தைத்திரியத்துல சொல்றது இல்லையா? குதஷ்சன வித்வான் அபிபேதி. இங்க விபேதிங்கிறது சம்சாரித்துவத்தை சொல்றது. பயம்ங்கிறது உபலட்சணம். எதுக்கு? சம்சாரித்துவத்திற்கான உபலட்சணம். பயம்ங்கிறது சுகதுக்கம் எல்லாத்தையும் சேர்த்தது. அப்போ எதிலிருந்தும் பயப்படுவதில்லைன்னா என்ன அர்த்தம்னா என்ன விதமான ஒரு எமோஷன்ஸ்க்கும் ஆட்படுறது இல்லை அப்படின்னு ஆகிறது. ஏன்னா அவனுக்கு அபேட்சை இல்லை. கர்த்திருவம் போக்திருத்துவம் போன ஒருத்தனுக்கு பயத்திற்கு ஹேத்து கிடையாது. அதனால வித்வான் அபிபேதி குதஷ்சன. அதே மாதிரி அவிதுஷா. whereas in the case of tu அவிதுஷா tu ஞானம் இல்லாதவனுடைய நிலை. ஏன்னா அந்த வித்யா அவித்யா ரெண்டுத்த சொன்னார்ல, வித்வான் எப்படி இருக்கான், அவித்வான் எப்படி இருக்கான். அந்த ரெண்டு நிஷ்டா, ரெண்டு பந்தான்னு சொன்னாரே,
அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க அவிதுஷகா எப்படி இருக்கான், அஜ்ஞானியனுடைய தசை எப்படி இருக்கு. இப்ப வித்வான் எப்படி இருக்கான்னு பார்த்தோம், எதுலயும் பயப்படுறது இல்லை, இங்கேயே அமிர்தத்தை அடையறான். இதெல்லாம் வித்வானோட லட்சணம். அவித்வானோட லட்சணம் என்ன, அத தஸ்ய பயம் பவதி, எதுக்கு எடுத்தாலும் பயம். ஏன்னா அவனுடைய தான்றது எதுல இருக்கு, தேகத்துல இருக்கு. அப்ப இந்த தேகத்துக்கு சுகம் வருமா, துக்கம் வருமா, இது எத்தனை நாள் இருக்கும், எப்ப போகும், தான் கூட இருக்கிற எது இருக்க போறது, எது போக போறது, அவ என்ன பத்தி என்ன பேச போறா, என்ன சொல்றா, ஏற்கனவே என்ன சொன்னா, எல்லாமே என்னது, சம்சாரித்துவம் தான் பயம். பயம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி உபலட்சணம், அது குரோதம்னு எடுத்துக்கலாம், என்ன விதமான பாவமும் எடுத்துக்கலாம், மத மாத்சரியங்களும் அதுல சேர்த்தி. அது தஸ்ய பயம் பவதி அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக பிரம்மவேத பிரம்மைவ பவதி அந்யஹ அசௌ அந்யஹ அகமஸ்மீதி ந ச வேத யதா பசுஹு ஏவம் சஹா தேவானாம். என்ன, தான் வேற, இந்த லோகம் வேற, இந்த தேவதைகள் வேறன்னு சொல்லிட்டு தேவதைகளுக்கு ஆகுதி கொடுத்துன்னு ஏன்னா இது வைதிகமான காலங்கள்ல எழுதினதுனால அதை கண்டனம் பண்றார், வேதம் பண்றது. ஏன்னா இப்ப யாரும் பண்றதே இல்லை, இப்ப போய் வேதத்துக்கு வைதிகத்தை திட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல என்னன்னா, வெறும் வைதிக கர்மாக்களை மட்டும் பண்ணிட்டு சொர்க்கத்தையே தேடிட்டு இருக்கிறவாள் இருந்த காலத்துல அதுலயே இருக்காதேப்பா, மோட்சத்தை தேடு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வேத மார்க்கத்துல இருந்தவாளுக்கு இது சொல்றது. உடனே வேதமே வேதத்தை திட்டிடுத்து பாருன்னு அப்படி அர்த்தம் கிடையாது இங்க. பசுகு ஏவம் சகா தேவானாம், தேவானாம் பசுகுன்னா என்ன அர்த்தம்னா, எப்ப பார்த்தாலும் தேவதைகளுக்கு சாப்பாடு போடுறதுலயே இருக்கான்னு அர்த்தம். இப்ப நம்ம பசுமாடும் எருமை மாடு ஆட்டுக்குட்டி எல்லாம் என்ன பண்றது, நமக்கு பால் கொடுக்கறதுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அது வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையோ. சொந்தமா ஏதாவது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கா பசுமாடு வாழறது, அதனுடைய வாழ்க்கை எதுக்குன்னா மனுஷன் பால் குடிக்கிறதுக்கும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் தானே பசுமாட்டை உபயோகப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரிதானே மத்த மிருகங்களும். அந்த மாதிரி தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கறதையே வாழ்க்கை முழுக்க பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். பசு தேவானம் பசு, வாழ்க்கை முழுக்க இந்த தேவதைக்கு ஆகுதி அந்த தேவதைக்கு ஆகுதினே ஓட்டின்னு இருக்கியப்பா, உனக்காகவும் பாரு, மோட்சத்தை அடையறதுக்கு பாருன்னு வேதமே சொல்றது. எந்த வேதம் இந்த யாக யஜ்ஞங்களை சொல்லியிருக்கோ அதுவே என்ன சொல்றதுன்னா, நீ இதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னுடைய மோட்சத்துக்கான காரணமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. உடனே அதெல்லாம் பண்ணப்படாதுன்னு எடுத்துக்கிறதுக்காக இல்லது. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அந்யஹாசோ அந்யஹா அகமஸ்மீதி நச வேத யதா பசுகு ஏவம் சஹா தேவானாம் ஆத்மவித்யா சஹா இதம் சர்வம் பவதி. ஆத்மவித்து யஹா சஹா இதம் சர்வம் பவதி. யாரு ஆத்ம ஞானியாக இருக்கானோ அவன் சர்வாத்மாவா ஆகிறான். எதா சர்மவத்து, எதா சர்மவத்துங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ். அது எப்படி ஒருத்தன் இந்த ஆகாசத்தை அவன் மேட் மாதிரி சுருட்டிப்பான்னு சொல்றது வேதம். சர்மனா தோல், இந்த மான் தோல் புலித்தோல் எல்லாம் சுருட்டி கையில இடுக்குல வச்சுட்டு கிளம்பி போற மூலியம். இந்த சினிமா எல்லாம் பார்த்தா முனிவர் எல்லாம் அந்த மான் தோல்லையோ புலித்தோல்லையோ உட்கார்ந்து இருந்துட்டு தபஸ் முடிஞ்ச உடனே எழுந்து அதை சுருட்டி கையில வச்சுட்டு போறான் அந்த போவாள் இல்லையோ. அந்த மாதிரி ஒரு ஞானியானவன் ஆகாசத்தையே சுருட்டிடுறான். அவ்வளோ பறந்து விரிந்து கிடக்கிற ஆகாசத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது சொரூபம் தானே. அப்ப அந்த ஆகாசத்தையும் கடந்து போயிட்டான்னு அர்த்தம். அப்ப ஆகாசத்தை சுருட்டி தோலை சுருட்டி வச்சுக்கிற மாதிரி ஆகாசத்தை சுருட்டிக்கிறான்னு சொல்றது வேதம். அப்ப சர்வத்தையும் வியாபிக்கிறான்னு அர்த்தம். சர்வத்தையும் தாண்டி ஸ்பேஸ் டைம் ஆப்ஜெக்ட்ஸையும் கடந்து இருக்கிற சுரூபத்தை தான் அறிந்து கொள்கிறான். அப்படிங்கிறதுனால யதா சர்மத்து இத்தியாத்யாக சஹசிரஷான்றார் பாஷ்யக்காரர். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் ஸ்ருதி ஸ்மிருதியில இருக்கு, ஸ்ருதியில இருக்குன்னு அங்க சொல்றார். அடுத்து ஸ்மிருதியை கோட் பண்றார். ஸ்மிருதயஸ்ச அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. சுரூப ஞானமானது அஜ்ஞானத்தினால ஆவிருத்தம்,
ஆவிருத்தம்ங்கிற வார்த்தை வந்ததுனால இந்த ஞானம்ங்கிறது சொரூப ஞானத்தை சொல்லித்துன்னு சொல்லணும். அஜானம்ங்கிறது விருத்தி, ஞானம்ங்கிறது சொரூபம், ஞப்தி ஸ்வரூபம். ஞப்தி ஸ்வரூபமானது எதனால கவர் பண்ணப்பட்டிருக்குன்னா விருத்தியாத்மகமான அஜானத்தினால. அப்ப விருத்தியாத்மகமான ஞானம் ஏற்பட்டதுன்னா அகண்டாகார விருத்தின்னு சொல்றோம் இல்லையோ, அகண்ட பிரம்ம வஸ்துவனுடைய ஆகாரமான விருத்தி ஏற்படும் பொழுது இந்த அஜ்ஞான விருத்தி போய் சொரூப ஞானம் சித்திக்கிறது. அப்படிங்கிறதுனால இங்க அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன அஜ்ஞானேன முஹ்யந்தி ஜந்தவஹ மோஹிதானி. ஜந்துக்கள் அஜ்ஞானத்தினால மோஹிதானி, டெல்யூடட் அப்படிங்கிறது இங்க கீதா வாக்கியம் தான். அது ஈகை விதைர்ஜித சர்க்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா நாம் பார்த்தோம். இப்போ சமம் பஷ்யன் ஹி சர்வத்திர. சமம்னா பிரம்ம, ஞாபகம் வச்சுக்கணும். சமம் பஷ்யன் சர்வத்திர, எல்லாத்துலயும் ஒண்ணுத்தையே பாக்குறான் அப்படின்னா ஆட்டுக்குட்டியும் எரும மாடும் ஒண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. சொரூபத்தா எல்லாம் ஒண்ணுதான். ஏன் எல்லாமே என்ன ஞப்தி தான். ஞப்தி ஞானம் உனக்கு இது மாடுனோ ஆடுனோ திருஷ்ட வஸ்துக்களை வஸ்துன்னு எது தெரியறதோ அது எல்லாமே சொரூபத்தா பார்த்தா வஸ்து சுஸ்வரூபம் தான் வஸ்து. மத்ததெல்லாம் டிபெண்ட் ரியாலிட்டி தான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது ஆத்மாதான் ஸ்வயம் பிரகாசத்தே. ஆத்ம பிரகாசத்தினாலதான் மற்ற விஷயங்கள் பிரகாசிக்கிறது. தமேவ பாந்தம் அனுபாதி. ஆத்ம வஸ்துவனுடைய பானத்தை அனுபாதி சர்வம். எல்லா விஷயங்களும் அனுபாதி தான். எது ஸ்வயம்பாதி? ஆத்ம பிரகாசம் தான் ஸ்வயம்பாதி. அதனால சுப்பிரகாசமான வஸ்து ஆத்ம வஸ்து அப்படிங்கிறதுனால மத்தது எதுவுமே எல்லாம் அவஸ்து ஆயிடுது. அதுதான் அங்க தாத்பரியம். சமம்னா என்ன? எல்லா இடத்துலயும் ஸ்வரூபத்தை பாக்குறான்னு அர்த்தம். சமம் பஷ்யன்னி சர்வத்திர. ஈக்குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஈக்குவாலிட்டினா என்ன? எல்லாம் பிரம்மந்தான்ற லெவல்ல ஈக்குவாலிட்டி, அவ்வளவுதான். அதுக்காக கெட்டவனும் நல்லவனும் ஒன்னா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த அந்த வார்த்தைகள்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஞானிக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா அதுக்காக கொலை பண்றவனும் இதுவும் ஆமா சொரூபத்தா ஒண்ணுதான், எல்லாமே பிரம்மன் தான், அது இல்லைன்னு சொல்லல நம்ம. பட் அந்த லெவல் அதான் மித்யா திருஷ்டி சத்திய திருஷ்டி ரெண்டுத்துக்கும் அந்த பேதத்தை புரிஞ்சுக்கணும். ஞான காலம்ன்றது வேற, அஜ்ஞான தசைங்கிறது வேற. இது ரெண்டுமே ரெண்டு விதமான திருஷ்டி. சாஸ்திரத்தினால ஞானம் ஏற்படும் போது ஞானியினுடைய அதே உலகத்துல அதே இடத்துல இருந்துட்டே இவனுடைய திருஷ்டி வேற, அதே இடத்திலேயே இருந்துட்டே அவனுடைய திருஷ்டி வேற. அதான யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சையமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ மனேகன்னு சொல்றாரு இல்லையா. மத்தவனுக்கு இருட்டு இருக்கிற இடத்துல இவனுக்கு வெளிச்சம், இவனுக்கு இருட்டு இருக்கிற இடத்துல மத்தவனுக்கு வெளிச்சம், ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருந்துட்டு இருக்கான். திருஷ்டி மாறுறது. அதான் ஞானி அஜ்ஞானி பேதம். அததான் இங்க சொல்ற. நீ எங்க இருக்கியே அங்கேயே சம்சாரித்துவம் இருக்கு, எங்க இருக்கியோ அங்கேயே அசம்சாரித்துவமும் இருக்கு. திருஷ்டியில தான் பேதம். அது சாஸ்திரத்தினால ஏற்படுறது. இது கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனா டிஃபரன்ஸ் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அதனாலதான் மகதீ வினஷ்டி. அந்த திருஷ்டி ஞான திருஷ்டிங்கிறதனுடைய தன்மையே வேற. நியாயதஸ்ச சர்ப்பான் குஷாக்ராணி ததோதபானம் ஞாத்வா மனுஷ்யாः பரிவர்ஜயந்தி அஜ்ஞானதா அஜ்ஞானதः தத்ர பதந்தி கேசித் ஞானே பலம் பஷ்ய யதா விசிஷ்டம். இது மகாபாரதத்திலிருந்து அது ஒரு கோட்டுது. நீங்க பார்த்தனா சர்ப்பான் குஷாக்ராணி ததா உதபானம் ஞாத்வா மனுஷ்யாக பரிவர்ஜயந்தி. எங்கேயாவது ஒரு ஆபத்து இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா தானா தள்ளி போவான். இந்த நியாயம். சர்ப்பான் பாம்பை பார்த்தாலோ இல்ல ஒரு ஷார்ப் குஷாக்ரான்றது ஒரு ஷார்ப்பான பிளேட் ஆஃப் கிளாஸ் இது கிராஸ் இருக்கு, இந்த இடத்துல போனா காலை அறுத்துரும் இந்த செடின்னா. அதே மாதிரி உதபானம் எங்கேயாவது பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு, பள்ளம் இருக்கு, தண்ணி இருக்குன்னா பரிவர்ஜயந்தி சுத்தி போவான். அஜ்ஞானதா தத்திர பதந்தி கேச்சித்து. அது ஞான அஜ்ஞான பேதத்தை சொல்லுது. ஞானம் இருக்கவன் உனக்கு இதுதான் தெரிஞ்சதுன்னா போவான். அஜ்ஞானம் இருக்கிறவன் அதுல போய் விழுந்து கஷ்டப்படுவான். அதனால ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும்
காரியமும் வேற பலமும் வேறங்கிறதுக்காக இதை கோட் பண்றார். பலம் பஷ்ய யதா விசிஷ்டம் ததாச்ச தேகாதிஷு ஆத்ம புத்தி அவித்வான் ராகத்வேஷாதி பிரயுக்தः தர்மாதர்ம அனுஷ்டான கிருத்து ஜாயதே மிரியதே ச இதி அவகம்யதே தேகாதி व्यतिरिक्त ஆத்மதர்ஷினः ராகத்வேஷாதி பிரஹாண அபேக்ஷ தர்மாதர்ம பிரவೃತ್ತಿ உபசமாத் முச்யந்தே இதி ந கேனச்சித் பிரத்யாக்கியாதும் சக்கியம் நியாயதः. அதனால நியாயம் சொல்றாரு இங்க. ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதி நியாயம்னு சொன்னார் இல்லையா முதல்ல. அதனால ஸ்ருதியை கோட் பண்ணார், ஸ்மிருதியை கோட் பண்ணார், அப்புறம் நியாயத்தை கோட் பண்றார். இதை நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இது யாரு எங்க எந்த நியாய சாஸ்திரத்துல இருக்குன்னு. ஏன்னா பாரதம் மாதிரி தெரியல நியாயம் சொல்றதுனால. மகாபாரதம்னா அது ஸ்மிருதியில வந்திருக்கும். இது ஏதோ ஒரு நியாய கிரந்தத்துல இருந்து சொல்றார். அதனால நியாயப்படியும் இது அதாவது வித்யா விஷயம் வேற அவித்யா விஷயம் வேற அப்படிங்கறதான் இங்க சொல்ற. ஸ்ருதியும் சொல்றது வித்யா ரெண்டு பந்தா இருக்குன்னு. ஸ்ருதி பல இடங்கள்ல வித்யா வேற அவித்யா வேறன்னு சொல்லுது. ஸ்மிருதியும் இங்க மகாபாரதத்துல பகவத்கீதையில வித்யா விஷயம் வேற அவித்யா விஷயம் வேறன்னு சொல்லியிருக்கு. நியாயமும் இத அஜ்ஞான காலத்துல ஒருத்தன் எப்படி பண்றான், ஞான காலத்துல ஒருத்தன் எப்படி பண்றான்னு பேதப்படுத்தி காமிச்சிருக்கு. அதனால சொல்லி நியாய திசைங்கிறது ஞான திசைங்கிறது வேற அஜ்ஞான திசைங்கிறது வேறங்கிறத சம்மரைஸ் பண்ற. தேகாதிஷு ஆத்ம புத்தி அவித்வான். அவித்வான் அஜ்ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கு? அவன் தான் தர்மாதி விஷயங்கள்ல மாட்டிட்டு தவிக்கிறான். அவன் தான் ராகத்வேஷத்தினால கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனா ஞானியானவன் ஆத்மதர்ஷி என்ன பண்றான்? தர்மாதர்மத்திலிருந்து முச்சியந்தே, அதிலிருந்து கடந்தவனாகிறான்றதுல நீ ஸ்ருதியிலேயோ ஸ்மிருதியிலேயோ நியாயத்தினாலேயோ நீ அதை ஆட்சேபிக்கவே முடியாதுன்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறார். நம்ம பார்க்கலாம் மேல. இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு இப்ப நிஜமாலுமே ஒரு சந்தேகம் வருது. நான் இப்போ நீங்க சொல்றதுனால எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஓ, இப்படித்தான் ஆத்ம ஞானம்னு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது. ஆத்ம ஞானம் அனுபவத்துக்கு ஒரு ஞானி இருந்தான்னா அவன் எப்படி புலன்களினுடைய அது வேலை செய்யுமே, காம குரோத பசியெல்லாம் வருமே, அதுக்கு எப்படி ஈடு கொடுத்து வாழ்வான்? பசி வந்தா சாப்பிடுவான், காமம் வந்தா என்ன இந்த புலன்கள் தன் வேலையை செய்யும். ஆனா அந்த கர்த்தத்துவம் இல்லாத ஞானி அதுக்கு எப்படி வாழ்வான் அந்த புலன்களுக்கு விட சொல்லி? ஏன்னா அவன் தேகம் இருக்கே, இந்திரியங்கள் இருக்கே, அந்த இந்திரியங்கள் அந்த வேலையை செய்யும். அதுக்கு எப்படி அவன் பதில் சொல்லுவான்? அதாவது பொதுவா கர்த்திருவம் போக்திருத்துவம்ன்றதுதானே நம்மளோட வாழ்க்கை முழுக்கவே. நம்ம கர்த்திருவம் போக்திருத்துவத்தினுடைய காரணமாக தான் இருக்கு. ஒருத்தன் ஒரு காரியம் பண்றான்னா போகத்தை உத்தேசித்துதான் நம்ம காரியம் பண்றோம். என்னன்னா எனக்கு இந்த இப்போ இந்த விஷயத்துல எனக்கு சுகம் இல்லை, இல்ல துக்கியா இருக்கேன், இது வந்தா நான் சுகத்தை அடைவேன், இது இது என்கிட்ட இருந்து போயிடுத்துனா நான் சுகத்தை அடைவேன், இல்ல இது என்கிட்ட இருந்து போயிடுத்துனா எனக்கு துக்கம் ஏற்பட்டுரும். இந்த சுக துக்கத்தினுடைய அபேட்சைதான் கர்த்திருவத்தை ஃபயர் பண்றது. இப்ப ஏன்னா ஒரு அஜ்ஞானி என்ன கன்க்ளூஷன் என்னன்னா, நான் இப்போ இருக்கிறபடி சுகம் இல்லை எனக்கு, ஐ ஆம் லிமிட்டெட், ஐ ஆம் அ வாண்டிங் பர்சன், நான் இப்போ என்னுடைய தன்மை எனக்கு ஏற்புடையதில்லை அப்படிங்கிறது தான் ஆதாரமே. மனுஷனுடைய விவகாரத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது என்னுடைய தன்மை ஏற்புடையதில்லைங்கிறதுனாலதான். எல்லா விதமான காமனங்களுக்கு காரணம் அதுதான். ஏன் நான் சுக்கியாக இல்லை, நான் செக்யூராக இல்லை, நான் சேஃபா இல்லை, எனக்கு பணம் இருந்தாதான் எனக்கு சேஃப்டி இருக்கும், இப்ப இருக்கிற அந்த பாவம் தான் என்ன புஷ் பண்றது. ஞானியினுடைய நிலை என்னன்னா, இந்த சுக துக்க இந்த நான் சுக்கி இல்லை, நான் வாண்டிங் பர்சன்றதுல இருந்து அவனை ஃப்ரீ பண்ணிடுறது இந்த ஞானம். ஏன்னா இந்த எந்த ஒரு போக அபேட்சை இல்லாததுனால கர்த்திருவமும் அது டிபெண்டா தான் இருக்குன்றதுனால அவன் காரியம் பண்றதுக்கு ஹேத்து கிடையாது பொதுவாக. பட் மினிமலா சாஸ்திரம் என்ன சொல்லுது, பாஷ்யக்காரரும் நிறைய இடத்துல என்ன சொல்றாருன்னா, மினிமலா உடம்ப வச்சுக்கிறதுக்கு
ஒரு மினிமம் ஷெல்டர் அண்ட் கிளாத்திங் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு என்ன தேவையோ அதை ஒரு ஞானி அதை மட்டும் பண்றான் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஏன்னா ஒரு தன்னுடைய தேகம் மரிச்சிக்கிற அளவுக்கு வந்து ஒருத்தன் போகக்கூடாதுன்றதும் இருக்கு. அதனால வந்து பொதுவாக என்ன தேவையோ ஃபார் மினிமல் சஸ்டினன்ஸ் என்ன தேவையோ அதுக்கான காரியத்தை மட்டும் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற எக்ஸெப்ஷன் இருக்கே புரிய. மற்றபடி பொதுவாக வந்து ஒரு ஞானியினுடைய சேஷ்டை வந்து வேற ஒரு காமத்தை நோக்கி இருக்கிறது இல்லைன்றதுதான் ரியாலிட்டி. உண்மையாக ஞானியாக இருக்கிற பட்சத்துல அந்த பர்சனுக்கு வந்து போக்திருத்துவம் இல்லைங்கிற பொழுது அந்த கர்த்தத்துவமும் அங்க வந்து எலிமினேட் ஆகிடுது. ஏன்னா அந்த போக அபேட்சையே இல்லை. ஸோ மினிமமா அதெல்லாம் இதுல ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய காபாஷண சமாதிஸ்ய கேசவன் அந்த இடத்துலயும் வந்து பகவான் 2ஆம் அத்தியாயத்திலையும் சொல்றார். அதுக்கப்புறம் பின்னாடியும் வந்து சன்னியாசி ஞானியினுடைய ஆச்சரணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலயும் வந்து எதிர்ச்சாலாம் அதெல்லாம் பின்னாடி நிறைய இடத்துல அது வந்து பாஷ்யக்காரனே டிஸ்கஸ் பண்றாரு. கீழே பகவான் சொல்றார், பாஷ்யக்காரன் பண்றாரு ஆக்சுவலி. ஓகே, சந்தோஷம். சரி, தேங்க்ஸ். நன்னா இருந்தது கிளாஸ், பியூட்டிஃபுல். நன்னா இருந்தது கிளாஸை விடுறதுக்கே மனசு இல்லை. இன்னொரு 1 மணி நேரம் எடுத்தா கூட நல்லா இருக்கும். ஹரி ஓம். ஹரி ஓம். Thank you. Hari Om.